ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. சாரதா அம்மா கிட்ட வந்து பவானி வந்து இல்லாத பொல்லாது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆதியை வந்து நிச்சயமாக கைது பண்ணிடுவாங்களாம். அதனால் வந்து ஆஃபீஸுக்கு போய் நம்ம வந்து எப்படியாவது தடுக்கிறது நிறுத்துறது, வக்கீலை பற்றி பேசுகிறது ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, பவானி நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரு, நிச்சயமாக என் பையன் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம குடும்ப ஜோசியர் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. உடனே ஜோசியரும் வந்துடுறாப்புல. வந்தோடனே மொத்த குடும்பமும் வந்து ஆதியோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னொன்னே சாரதாம்மா வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆதி ஜாதகத்தை கட்டத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாப்புல ஜோசியர், ஏம்மா நீங்கள் ஒன்றும் கவலையே பட தேவையில்லைம்மா, உங்கள் பையனுக்கு வந்து இனிமேல் வந்து அமோக காலம்மா. ஒரு மீனாட்சி வந்து உங்களுக்கு பக்கபலமாக அந்த உங்கள் பையனுக்கு துணையாகவே இருப்பா. அவங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் பையனை வந்து யாராலும் அசைச்சிக்க முடியாது. எவ்வளோ பெரிய புயலே அடிக்கிற மாதிரி வந்தாலும் பனி போல் அந்த பிரச்சனை வந்து தன்னால் விலகிடும். அந்த மீனாட்சி துணை இருக்கிற வரைக்கும் ஆதிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்ன பவானி வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் காசு வாங்கிட்டு பொய் சொல்கிறதுக்காகவே என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான். இவனை முதல்ல வந்து சரியாக அவளை பதட்டப்பட வைக்கிறது தானே நம்மளோட நோக்கம் அப்படின்னு. ஜோசியர் இங்கே பாருங்கள், எங்கள் மனசு சாந்தி அடையணும் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. அங்கே ஆல்ரெடி எங்கள் பையன் பிரச்சனையில் இருக்கான். அவன் வந்து என்ன மாட்டிக்கிட்டு என்ன ஆக போகிறாங்கிறத மட்டும் சொன்னால் போகிறோம் அப்படின்னோடனே சாரதா பார்த்து முறைக்கிறாங்க. இல்லைக்கா, நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா வந்து அவனுக்கு என்ன பிரச்சனையில் இருக்காங்க, பொய் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன். நான் ஏமா உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன்? இந்த கட்டம் ஜோசியம் சொல்கிறது தான் நான் சொல்லுவேன் தவிர உங்கள் பையனுக்கு எதுவுமே ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, நிச்சயமாக உங்களுக்கு பையனுக்கு துணையாக வந்து அந்த அம்மன் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை வந்து அந்த ஜோசியருக்கு வந்து, ஐயா நீங்கள் சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னா காலத்துக்கும் வந்து உங்கள் குடும்பத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாமா, நான் என்ன வந்து கட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தாம்மா நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து சாரதாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாப்புல நம்ம ஆந்தகண்ணன் மேனேஜர். கரெக்டாக வந்து, மேடம் நம்ம பிளான் பண்ணது எல்லாமே சொதப்பிருச்சு, பாரதிங்கிற அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா, வந்து ஆதி வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, ஆதியை வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே பவானி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னோடனே சாரதா வந்து கேட்குறாங்க, என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆதி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து தப்பிச்சிட்டாப்புல அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கே நீ இவ்வளோ இந்த குதிக்கிற? இல்லை, சந்தோஷத்தின் வெளிப்பாடாக நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சமாளிக்கிறாங்க. ஆதி வந்து ரொம்ப தேங்க்ஸ் பாரதி அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த உதவியை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தமிழ் அழைச்சிட்டு கிளம்பி போகிறாங்க. கேசவன் வந்து சொல்கிறாப்புல, என்னடா கரெக்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு தெரியுமா, பாரதி மட்டும் வராமல் இருந்திருந்தால் வசமாக நீ சிக்கியிருப்ப அப்படின்னு சொன்னோன்னே, அதான் அழைச்சிட்டு வந்து என்னை காப்பாற்றியாச்சு இல்லை, அப்புறம் என்ன, அதனால் உனக்கும் வேலை இருக்குது, நீ கவலைப்படாத அப்படின்னு கிண்டல் பண்ணுறாப்புல நம்ம ஆதி.